அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதி பராசக்தி என்றதுமே அனைவருடைய நினைவிற்கு வரும் இடம்தான் மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூர் கோவிலுக்கு இருமுடி கட்டி செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி கோவிலின் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அடைந்த ஒரு புனிதமான பூமி. 1960களில் வேப்ப மரத்தடியில் சுயம்புவாக தோன்றிய அம்மனை பங்காரு அடிகளார் ஆன்மீக குருவாக வழிநடத்த இங்கு அனைவருமே கருவறை வரை சென்று வழிபடக்கூடிய சக்தி தலமாக இருக்குது. 1960களுக்கு முன்பு மேல்மருவத்தூரில் இருந்த ஒரு வேப்ப மரம் மற்றும் அதன் அடியில் இருந்த பாம்பு புற்றில் இருந்து பால் சுரந்தது. 1966 ஏற்பட்ட புயலால் அந்த மரம் சாய்ந்த போது வேர்பகுதி சுயம்புவாக ஒரு கல் தோன்றியது. அந்த சுயம்புவே அன்னை ஆதிபராசக்தியின் வடிவம் என உணர்ந்து பங்காரு அடிகளார் 1970களில் சித்தர் பீடத்தை நிறுவியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சபரிமலை போன்று இந்த கோவிலில் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தில் உலக புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று தான் ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பக்தர்கள் இங்கு தினமுமே வந்து செல்லக்கூடிய ஒரு கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு மிக அதிசயமான ஒரு நிகழ்வு. தற்போது ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்ததாகவும் இந்த மரம் மற்ற சாதாரண மரங்களை போல கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதனுடைய காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்தது. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருட்களும் இனிப்பு சுவை உடையதாக கருதப்பட்டது. இதனால் இந்த பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இந்த நோய் அனைத்துமே குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றிய மற்ற இடங்களுமே பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1966 தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்தது. இந்த மரத்தின் வேர்பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. அந்த சுயம்புவருக்கு மேல் குடில் அமைத்து அந்த பகுதியில் மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் எனவும் பெயரிட்டு வந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டும் இங்கு வெளிப்பட்டு வந்தது. 1977 நவம்பர் 25 தான் சுயம்புவருக்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரையின் மீது வலது காலம் அடித்து இடது கால தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்து வலது திருக்கரத்தில் தாமரை மட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரையும் காட்டி காட்சி தந்திருக்காங்க. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் என்பது ஞானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாக இருக்கு. அன்னையுடைய தலையில ஜடாமுடியோடு போல ஒரு கிரீடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பது ஆதிபராசக்தி சித்திரபீடத்தின் அடிப்படை கொள்கை. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம், இவர்களுக்குள் தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பது இதனுடைய அர்த்தம். கருவறைக்கு சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட அனைத்துமே பங்காரு அடிகளார் செய்யலாம். ஆனால் ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் இங்கு பங்காரு அடிகளார் அருள்வாக்க கூறி வராது. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதை சித்தர் பீடத்துடைய இங்கு ஒரு சிறப்பாக கருதப்படுது. மேலும் அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளார அம்மா என்று அழைக்க துவங்கியிருக்காங்க. ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் நுழைவாயில ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவிலில் நவ கிரகங்கள் கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் இங்கு அன்னையே அனைத்து சக்திகளுடைய ஆலயமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அன்னையை சுற்றி வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நவகிரகங்கள் நம்ம இங்கே வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய புற்றில் இரவில் அம்மன் வசிப்பதாக நம்பிக்கை. இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்த தரக்கூடியதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் இரவு நேரத்தில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் பங்காரு அடிகளார் காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது. புற்று மண்டபத்தின் வலது புறத்தில் சப்த கன்னியருடைய கோவில் அமைஞ்சிருக்கு. இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னியர் அமைக்கப்பட்டதும் சப்த கன்னியர் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதாக சொல்லப்படுது. இவர்களுக்குள் மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டில் முக்கிய இடத்தை வகிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளாரின் உருவில் இங்கு ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவது. 21 சித்தர்களின் ஜீவ சமாதி ஒன்றிருந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுது. இங்கு ஜாதி மதம் இனம் என்ற பாகுபாட்டில் கிடையாது. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் அன்னையின் பூஜை செய்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்த கோவிலில் நாகபீடத்தின் மீது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் அங்க பிரதர்சனம். இந்த கோவிலின் முக்கியமான ஒரு வேண்டுதல். அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்குள் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்து வருவது பாவ விமோசனத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழிபாடாக கருதப்படுது. ஆடிப்பூரம் நாட்களில் பக்தர்களே தங்களுடைய கையால் சுயம்பு ரூபத்தில் பால் ஊற்றி அபிஷேகம் செய்யப்படலாம். பூஜைகள் இங்கு செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நாம் மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். தமிழ் மன்றம், வேள்வி போன்ற கலசம் பூஜைகள் இங்கு சிறந்த இங்கு கால இடைவெளிகளில் நடத்தப்படுது. உலக நலனுக்காக யாகங்களும் இங்கு கருதப்படுது. இந்த காலகட்டத்தில் அதர்வன பக்தர்கள் ஏவன் கோவில் சார்ந்தவர்கள் இங்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுகொண்டார். இதனால் ஏற்படக்கூடிய தெய்வ சக்திகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஆதிபராசக்தி மக்கள் இங்கு அதிக அளவில் வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு அம்மன் கோவிலாக இருக்குது. ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்கு பல்வேறு ஆச்சரியங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி 108 முறை அபிஷேகம் இங்கு தியானம் செய்து வழிபட்டு வராங்களோ எந்த தீய சக்திகளும் நெருங்காது என்பது நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நம்ம இருமுடி கட்டி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்தில் முக்கியமாக நடைபெறக்கூடிய விழாவாக ஆடிப்பூரம் இருக்குது. நவராத்திரி இங்கு 9 நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுது. 21 சித்தர்கள் அருள் நிறைந்த இடமாக மானிட வடிவமாக பங்காரு அடிகளார் இங்கு ஆதிபராசக்தி அருள் பாலிப்பதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.